Praise the Lord. Glory to God. இந்த மாதத்தில் முதலாம் நாளிலும் நம்மை ஒவ்வொருவரையும் இதுவரைக்கும் சுகத்தோடு பலத்தோடு பாதுகாப்பாக கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் காத்து கொள்வது நிச்சயம். என்னாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். The book of Numbers chapter 29 verse 1. 7ஆம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க கடவுள். அதில் சாதாரணமான யாதொரு வேலையையும் செய்யலாகாது. அது உங்களுக்கு எக்காலம் ஊதும் நாளாய் இருக்க வேண்டும். நோட் த பாயிண்ட். 7ஆம் மாதமாகிய இந்த ஜூலை மாதமாகிய முதல் தேதியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இந்த மாதம் உங்களுக்கு எக்காலம் ஊதும் மாதமாயிருக்கும். ஆம் தேவனுடைய ஜனமே, இந்த 7ஆம் மாதமாகிய இந்த மாதத்தில் இந்த முதல் தேதியிலிருந்து இந்த மாதம் முடியும் வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எக்காலம் ஊதுகிற நாட்களாக. எக்காலம் எதை காண்பிக்கிறது? ஜெயத்தை காண்பிக்கிறது. எக்காலம் இங்கு எதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது? தேவனால் வருகிற மேன்மையை, தேவனால் வருகிற கிருபைகளை, சத்துருவினிடத்திலிருந்து நமக்கு வருகிற ஜெயத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஆகவே தான் இந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே அங்கே 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆண்டவர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த அடையாளத்தை அவர் கொடுக்கிறார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதிலே 24வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் முதலாம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த நாளாய் இருப்பதாக. 7ஆம் மாதம் முதலாம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை. இந்த எக்காலம் உங்களுக்கு ஞாபக குறியாக, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற மாதமாக, இந்த ஜூலை மாதம் கொண்டாடுகிற மாதமாக இருக்க போகிறது. ஆம், உன் துக்க நாட்கள் முடிந்தது. இங்க ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார். மோசே அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இந்த 7ஆம் மாதம் உங்களுக்கு கொண்டாடப்படுகிற பண்டிகை மாதமாக இருக்கட்டும். ஏன் இதை தேவன் பண்டிகை மாதமாக அவர்களுக்கு முன்குறித்தார்? அவர்கள் சத்துருவிடத்திலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தேவன் அவர்களுக்கு உடன்படிக்கை பெட்டியை நினைத்தருளினார். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதிலே 9-10 வசனங்கள் சொல்லுகிறது. அங்கே பூரிகைகள், அங்கே எக்காலங்கள் எல்லாம் பெரும் தொனியாய் அங்கே கர்த்தருடைய சமூகத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டி வருகிற வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கே என்ன நடந்ததா? அவருடைய பகைஞருக்கு நீங்களாக்கி ஆண்டவர் அவர்களை ரட்சித்தாராம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இதை 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அங்கே முழு பலத்தோடு தாவீது தேவனுக்கு முன்பதாக ஆடுகிறார். எதற்கு? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வருகிறது. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லுகிறது, அவர்கள் பூரிகைகளையும் அவர்கள் எக்காலங்களையும் பெருந்தொனியாய் கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் அதை நினைவு கூறப்பட்டு அந்த எக்காலத்தை அவர்கள் அப்படி ஊதுகிற வேளையில அங்கே நடந்தது என்ன? ஆண்டவர் அவர்களுடைய பகைஞருக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வசனம் அங்கே மேற்கோள் காட்டியிருக்கிறது. என்னாகமம் 10ஆம் அதிகாரத்திலே அங்கே 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்டு இந்த மாதமாகிய இந்த 7ஆம் மாதம், இதை எக்காலம் ஊதுகிற இந்த மாதமாகிய இந்த ஜூலை மாதத்திலே உங்களை தேவன் நினைவு கூறுகிறார். உங்கள் குடும்பத்தை தேவன் நினைவு கூறுகிறார். உங்கள் வாழ்க்கையை தேவன் நினைவு கூறுகிறார். உங்களுடைய எல்லா எதிர்காலத்தை திட்டத்தை குறித்து தேவன் உங்களுக்கு நினைவு கூர்ந்து அவைகளை வெளிப்படுத்த போகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளையே, உங்கள் பகைஞருக்கு உங்களை நான் நீங்களாக்கி ரட்சிப்பேன். இந்த மாதம்
உங்களுக்கு பண்டிகையின் மாதமா இருக்க போகிறது. எஸ், God is going to remember you, and this is the month you are going to celebrate. You never be defeated before your enemy. Yes, God of victory. He is a God of victory. He will give you victory over victory. Victory over your enemy. Yes, ஜெயத்தின் மேல் ஜெயம். Victory over victory. உங்களுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து உங்களை தேவன் நினைவு கூறுகிற மாதமாக, உங்கள் சத்துருகளுக்கு முன்பதாக நீங்கள் நினைவு கூறப்பட்டு, எஸ், உங்களுக்கு ரட்சிப்பை தேவன் கொடுக்க போகிற மாதமாக இருக்க போகிறது. இந்த 7ஆம் மாதம், இந்த ஜூலை மாதத்திலே, இந்த முதல் தேதியிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, அங்கே தாவீது முழு பலத்துடன் தேவனுக்கு முன்பதாக ஆடினான். எக்காலம் ஊது வர வேளையில முழு பலத்தோடு ஆடினான். யோசுவா 6ஆம் அதிகாரம், அங்கே நீங்கள் 2ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். அங்கே எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு பேசுகிறார். அந்த எரிகோ என்கிற பெரிய சுவர் அவர்களுக்கு தடையா இருக்கிறது. அவர்களுக்கு தடையா இருக்கிற வழியில அவர்கள் அதை எப்படி ஜெயிப்பது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரனையும் உன் கையில ஒப்பு கொடுத்தேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போகணும். 7ஆம் நாளிலே பட்டணத்திலே 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் கொம்புகளினாலே நெடுந்தொனியாய் இடுகிற வழியில அந்த சத்தத்தை பெருந்தொனியாய் அவர்கள் கேட்க பண்ணுகிறதுனாலே, நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். நடந்தது என்ன? அங்கே 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். ஆசாரியர்கள் போகிறார்கள். அங்கே நடந்தது என்ன? தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதிக்கொண்டே போனார்கள். அவர்கள் அப்படி ஊதிக்கொண்டு போகிற வேளையில கர்த்தருடைய பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. அப்படி 7 நாளும் அதிகாலமே வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே அவர்கள் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். நடந்தது என்ன? அந்த எரிகோவின் அலங்கம் இடிக்கப்பட்டது. தேவன் பட்டணத்தை அவர்கள் கையில ஒப்பு கொடுத்தார். ஒருவேளை உனக்கு விரோதமாய் பல சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம். ஒருவேளை உனக்கு விரோதமாய் பல மனிதர்கள் எழும்பி இருக்கலாம். நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி உன்னை பலவீனப்படுத்தி உன்னை உபத்திரப்படுத்துகிற அந்த சத்துருவின் வல்லமைகளிலிருந்து கர்த்தர் உன்னை மீட்க போகிறார். ஆம், எரிகோவின் அலங்கத்தை எக்கால சத்தத்தை கொண்டு தேவன் தரைமட்டமாக்கினார். ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பட்டணத்தை அவர்களுக்கு கொடுத்தாராம். தேவனுடைய பிள்ளையே, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கிறானா, அங்கே மீதியான் தேசத்தை அவர்கள் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாராம். அங்கே வசனம் சொல்லுகிறது, கிதியோன் ஒரு பயப்படுகிற சுபாவம் உள்ளவன். அந்த கிதியோன் அப்படியே பயந்து இருக்கிற வேளையில நடந்தது என்ன? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல அங்கே அவர் சொல்லுகிறார், நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்தின் துவக்கத்திலிருந்து ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தில் துவக்கத்தின் பாளையத்திலிருந்து அப்படியே அவர்கள் எக்காலங்களை ஊதி தங்கள் கைகளில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலத்தை ஊதி பானைகளை உடைக்கிற வழியில நடந்தது என்ன? அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரிக்கிற வழியில நடந்தது என்ன? அவர்கள் சத்துருக்கள் ஒருவரோடு ஒருவர் அவர்கள் வெட்டி கொண்டு போனார்கள். அல்லேலூயா. பாளையத்தை சுற்றிலும் மறவர்கள் தங்கள் நிலையில நின்றபடினாலே அவர்கள் சிதறி ஓடினார்கள். எஸ், மீதியானியரின் 2 அதிபதிகளை ஆகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து அவங்க கண்மலையிலும்
எனப்பட்ட ஆலயம் கொன்று போட்டு கரா திருவியா தேவன் இவ்விதமாய் கிதியோனுக்கு ஜெயத்தை கொடுத்தாரே. ஆம், இந்த மாதத்திலும் தேவன் உனக்கு கொண்டாடுகிற மாதமாக உங்களை கராந்திர பௌஷியாந்திர பௌத்தியா இந்த 1ஆம் தேதியிலே உன் சத்துருக்களுக்கு உன்னை நீங்களாக்குகிற மாதமாக, ஆமென், அந்த எரிகோவின் வல்லமைகள் விழுந்து போகிற மாதமாக, அந்த மீதியானியரை உன் கையில ஒப்பு கொடுக்கிற மாதமாக தேவன் வைக்க போகிறார். இந்த மாதம் நீ எக்காலம் ஊதுகிற மாதம், இந்த மாதம் நீ ஜெயத்தை சுந்தரித்துக் கொள்ளுகிற மாதம், இந்த மாதம் வெற்றியின் மாதம், இந்த மாதம் மேன்மையின் மாதம். இந்த 7ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீ தேவனுக்காய் நீ வல்லமையை எழுப்ப போகிறாய். பயப்படாதே. சத்துரு வெட்கப்பட்டு போவதை உன் கண்கள் காண். சத்துருவின் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். மீதியானியரை நீர் எப்படி கிதியோனுக்கு ஒப்பு கொடுத்தீரோ அப்படியே சத்துருக்கள், இந்த மீதியானியரை போல வருகிற இந்த ஏராளமான சத்துருக்களை இப்போது நீ ஒப்பு கொடுக்கிறாங்க. கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். எப்படி அன்றைக்கு அந்த எரிகோவின் அலங்கத்தை நீர் விழத்தள்ளி நீ யோசுவாவின் கைகளிலே ஒப்பு கொடுத்தீரோ, இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற அந்த எரிகோவின் அலங்கம், அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் விழுந்து போவதாக. தேங்க்யூ ஜீசஸ். ஆமாண்டவரே, நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த 7ஆவது மாதம் என்னாகமம் 10:9-10 அவரோட பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சியும். இந்த மாதம் எக்கால மூதும் நாளா இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். அவருடைய வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடும். பயப்படாதே. நீ எக்காலம் ஊதுகிற மாதமாக இருக்கும். உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ எங்கே இருந்தாலும் நிலைமையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் துக்கம், உன்னுடைய வேதனை, உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய புலம்பல், உன்னுடைய தவிப்புகள் எல்லாவற்றையும் நான் கொண்டாடுக மாற்றி உனக்கு ஒரு கொண்டாடுகிற மாதமாக இந்த மாதத்தை நான் கொடுக்க போகிறேன். நீ இதுவரைக்கும் நீ துக்கப்பட்டு அழுது கொண்டு வந்தாய், இதுவரைக்கும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய். இந்த மாதத்திலிருந்து நீ களி கூறுகிற மாதமாக உன் சத்துருக்களின் பேரிலே தேவன் உனக்கு களி கூறுதலை கொடுக்க போகிறார். பயப்படாதே. இந்த 7ஆம் மாதம் உனக்கு ஒரு திருப்பு முனையான மாதமாக இருக்கும். இந்த 7வது மாதம் உனக்கு ஒரு வித்தியாசமான மாதமாக இருக்கும். நீ ஜெயத்தை எடுக்கிற மாதமாக இருக்கும். இனி சத்துரு உன்னை தொடுவது இல்லை. வியாதிகள் நீங்கும். அற்புதங்களை செய்தரணும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God